வணக்கம் கைஸ், எனக்கு மிஷின் லேர்னிங் எக்ஸாம் அடுத்து தொடர்ச்சியா நம்மளுக்கு 7 நாள் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம நார்மல் vlog-ஆ போடாம எக்ஸாம் பயணம்னு சொல்லி போடலாம்னு இருக்கேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு நாள் 2. இதுல என்னோட டே டு டே லைஃப், காலேஜ் ஸ்டடீஸ், ஃபிட்னஸ், கண்டென்ட் கிரியேஷன் இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்றேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இது எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு எக்ஸாம்ன்றதுனால நைட்டே கொஞ்சம் உட்காந்து படிச்சேன். என்னதான் நைட்லாம் உட்காந்து படிச்சாலும் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து படிச்சோன்னு வைங்க, எல்லாமே கப்பு சிப்புன்னு மண்டையில வந்து உட்காந்துரும். இது எனக்கு பர்சனலா நிறைய வாட்டி யூஸ் ஆயிருக்கு. இது சிஏ எக்ஸாம்ன்றதுனால பேசிக்கா 1.5 மணி நேரம் டைமிங் இருக்கும். ஃபாஸ்ட் ரைட்டர்லாம் சட்டு புட்டுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நான் மீடியம் ஃபாஸ்ட்ல தான் எழுதுவேன். போன எக்ஸாம்ல எல்லா क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி டைம் இல்லாத காரணத்தினால லாஸ்ட் ஒரு 6 மார்க் எழுதுறதுக்குள்ள பேப்பர் வாங்கிட்டாங்க. அப்புறம் லைட்டா சங்கடமா போச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு லேப் இருந்தது. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பைத்தான் கோடிங் போட்டு பார்த்துட்டு திரும்ப ரூம் கிளம்பிட்டேன். நம்ம பைக் சர்வீஸ் விட்டு இருக்கிறதுனால காலேஜ் வரும்போது ஆட்டோல தான் வந்தா, போகும்போது ஆட்டோல தான் போனேன். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்கா கடைக்கு போயிட்டு ஒரு அருமையான மதிய உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப ரூமுக்கு வந்து படுத்துட்டேன். ரொம்ப டயர்டா வந்து 2 மணிக்கு தான் வந்து படுத்தேன். திரும்ப ஏஞ்சிக்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பைக் சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னு வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. கடைசி 2 நாளா நம்ம டோனி பை இல்லாம ரொம்ப அவதிப்பட்டுட்டான். அவனை திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூஞ்சில சிரிப்பே வந்தது. சும்மா சொல்லக்கூடாது, பையனை பயங்கரமா ரெடி பண்ணிருந்தாங்க. செம ஸ்மூத்தா போனா. என்ன சின்னதா ஒரே ஒரு மன வருத்தம், லெஃப்ட் ஹேண்ட் மிரர் லைட்டா உடைஞ்சிருந்தது. அதை மாத்த சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட இப்ப மிரர் ஸ்டாக் இல்லையா, 2 நாள் கழிச்சு வந்து மாத்திக்க சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் வண்டி எடுத்துன்னு ரூம் வந்துட்டேன். அப்புறம் 500 ml பால்ல 2 ஸ்கூப் வேவ் போட்டு குளிக்கிட்டு நானும் சேஷாவும் கொஞ்சம் குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஜிம் கிளம்பி வந்துட்டேன். நமக்கு ஷோல்டர் இன்ஜுரி இருந்ததுனால நம்மளால ஹேண்ட் ஸ்டாண்ட்ல சரியா ப்ராக்ரஸ் பண்ணவே முடியல. இப்ப கொஞ்ச நாளா அதை கண்டிஷனிங் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம vlogsல கண்டினியூஸா காலிஸ்தெனிக்ஸ் வீடியோஸ் வரும். மறக்காம அதை பார்க்கிறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பயிற்சி தரமா முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு போஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு நீங்க நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பை.